ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு ரீல்ஸ் விட்டுருந்தேன். இது வந்து இந்த ஸ்கூல்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லாம் எம்பிஏ சொல்லித்தரும் பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஃபோர்காஸ்டிங், மாடலிங், ஸ்பாட்டிங் ட்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவங்களால ஒரு ஜாப் மார்க்கெட் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். Business schools are unable to predict a proper job market for their own students in spite of teaching their students all this forecasting. It was an article by one Mr. Shivakumar. அந்த கடைசியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி வருஷம் வந்து இந்தியாவில் வந்து 10 லட்சம் பேர் பிஇ முடிச்சுட்டு வராங்க. எத்தனை லட்சம் பேர் என்ன மற்ற டிகிரிஸ் முடிச்சுட்டு வராங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்த மாதிரி நம்ம ஜாப் மார்க்கெட்டில் வராங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்பர் ஸ்கில்லிங் கொடுக்கணும். இந்த டாப்பிக்கை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். How much manpower comes into the workforce, the labor market in India each and every year? How many people are employable? How many people are employed? What are all the opportunities for them? இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது நான் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு டாப்பிக்காகவே வந்திருக்கு பிஸ்னஸ் லைனில். எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங் கீ டு டர்ன் எ மெகா எக்கானமி. இது யார் சொல்லியிருக்காருன்னா, நித்தி ஆயோக் சிஇஓ. நித்தி ஆயோக் வந்து அரசாங்கத்தோட ஒரு அமைப்பு. B.V.R. Subramanian, CEO of NITI Aayog, emphasized that India needs to significantly ramp up its skilling initiatives to achieve its goal of evolving into a developed nation with a multi-trillion-dollar GDP. If we have to simplify the challenge for India in becoming a 10 trillion or 20 trillion or even a 30 trillion dollar economy, I will reduce the entire challenge to one area, education and skilling, Subramanian said at the India Banking Conclave. இந்தியாவோட பொருளாதாரம் வளரணும், நாட்டோட பொருளாதாரம் வளரணும்னா இதுக்கு முக்கியமாக என்ன வேணும்? எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங். சுப்ரமணியம் highlighted that India's workforce need to be the best in the world and that is the only way the country can capitalize on the opportunities in the future. He noted that education and skilling were the main reasons why one part of India was doing well while some others were not performing at the same level. The more you invest in people in terms of education and skilling, the more will be the payoff. That is fundamental. Our new education policy has brought in a lot of features for this purpose, he said. ஒரு நாட்டோட மக்கள் வளம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நாட்டோட வளர்ச்சியும் இருக்கும். நிறைய நாடுகள் அதுக்கு வந்து உதாரணம், அது கம்பெனிகளாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ப்ராப்பர் மேன் பவர், ட்ரெயின்டு, ஸ்கில்டு அண்டு மோட்டிவேட்டட் மேன் பவர். அதை தான் இவர் சொல்லியிருக்கார். அதாவது இதுக்கு அடுத்து ASER ரிப்போர்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள், ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். யூ கோ த்ரூ த என்டையர் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், the population, once again the demographic dividend, the age group, எல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும். Subramaniam also noted that it would be incorrect to go with the notion that education and skilling are needed only for the new entrants, young people in the 15 to 19 years. A chap who is operating a lathe machine may get a CNC machine or robot tomorrow. Then he should know how to do that. இது வந்து சின்ன வயசில் உள்ளவங்க 10th முடிச்சுட்டு வர்ற ஸ்கில்லிங்க்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் வேணும். 25 வருஷம் 30 வருஷமாக லேத் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு சிஎன்சி லேத்தோ ஒரு ரொபாட்டிக் ஆப்ரேட்டர் லேத்தோ வந்ததுன்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது பேங்கிங் செக்டார்லேயும் கொண்டு வரலாம். த கண்ட்ரி நீட்ஸ் அஸ் மச் ஸ்கில்லிங் அஸ் இட்ஸ் நீட்ஸ் ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங். திரும்ப பழைய இதையே சொல்லித்தரது ஒன்று, அதுலேயே புது டெக்னாலஜி சொல்லித்தரது எப்படி? Government skilling programs have to account for that and be massively expanded. Government இதை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். On banks, Subramaniam stressed the need for a banking sector of different size and scale. If India was looking at a 10 trillion or 30 trillion dollar economy, how many Indian banks are in the global league? There should be at least 10 to 15 Indian banks in the top 100 in the world. That is the kind of scale we need. Are we planning for that? ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார், இப்போ சாஃப்ட்வேர்னால் எல்லாருக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் தான் தெரியுது, கூகுள் தான் தெரியுது, ஏன் இந்தியன் கம்பெனிஸ் ஒன்று கூட வரலை? அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ரீகால், பிராண்ட் ரெக்கக்னிஷன் வராத வரைக்கும் நம்ம வந்து பெரிய எக்கானமின்னு சொல்லிக்க முடியாது. அது வரணும், அதாவது அந்த பிராண்டுக்காக விற்கணும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சடஸ் பென்ஸ் விற்குது. மெர்சடஸ் பென்ஸ் வந்து முதல்ல நாங்களாம் என்ன நினச்சோம், ஜெர்மனியில் தயாரானதான் நல்ல குவாலிட்டி இருக்கும், இந்தியாவில் வந்தால் குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சோம். அப்போ தான் மெர்சடஸ் பென்ஸோட அப்போ இருந்து CEO சொல்லியிருந்தார், நோ, it does not depend on where it is made, it depends on how it is made. The day is not far off and the CEO of a bank could be a technical person and not a banker. Financial part you can engage someone to do it, but the tech part you cannot borrow from somebody else. Talent profile has to change and tech has to be integrated with banking. இது மாதிரி டெக்னாலஜிங்கிறது வந்து பேங்கிங்கோட வரணும். ஏஐ, இது என்னது, பிளாக் செயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேங்கிங்கோட வரணும். ஆல்ரெடி ஆடிட்டிங், பேங்கிங் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த டெக்னாலஜியை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கில்லிங்க்கு. நீங்கள் இந்த டாப்பிக்கை முழுசும் பாருங்கள்.
ஃபுல் டேட்டாவை ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த பேப்பரை நீங்கள் ஒழுங்காக படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கூகுளில் பார்க்கவே வேண்டாம், இதில் வர நோட்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் கமெண்ட் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான குரூப் டிஸ்கஷன் டாபிக், நாட்டுக்கு முக்கியமான டாபிக். அதனால் இது குரூப் டிஸ்கஷன்லையோ டெஸ்ட்லையோ கண்டிப்பாக வரும். மிக்க நன்றி.